நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபாஸ் டிபி பாஸில் வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதில் இப்போ ரீசெண்டாக வந்து சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும், அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் இபாஸ் இல்லை டிபி பாஸுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இபாஸ் டிபி பாஸில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாவோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான சம்பளத்தில் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது இபாஸ் டிபி பாஸ். இந்த ரெண்டு பாஸ்லையுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான சம்பளத்தில் போகலாம், கொஞ்சம் சீக்கிரமே போக முடியும். இப்போ அதிகமாக இந்த வேலை வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதாவது இபாஸ் டிபி பாஸில் வேர் ஹவுஸ் ஜாப்பு, இல்லை ஏர்போர்ட்டில் ஜென்ரல் ஒர்க்கு, இல்லை கிளீனிங் ஜாப், இந்த மாதிரி ஏதாவது ஜாப் வந்து ரெகுலராக அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இந்த ரெண்டு பாஸ்லையும் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இபாஸ் டிபி பாஸில் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ ரீசெண்டாக, அதாவது இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இபாஸ் டிபி பாஸில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. எப்பயுமே இபாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும், ஆனால் அந்த ரிஜெக்ட் ஆகிற ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டிஇபி பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேருக்கு சரியான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலும் கம்பெனி சைடில் கோட்டா இல்லைனா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். அதர்வைஸ் வந்து டிஇபி பாஸ் நிறைய பேருக்கு ஓகே ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதிகமாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஇபி பாஸுக்கு பார்த்துடலாம். டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் தான் இருக்க முடியும். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+1 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆளை எடுப்பாங்க. நீங்கள் டிபி பாஸில் போனவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாவோ, இல்லை அவங்களோட ஐபி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னாவோ தெரியும். ஐபி அப்படின்னா விசான்னு சொல்லுவோம். ஸோ அந்த விசாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்டிங் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்காக தான் இருக்கும், சேலரியும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அங்கே போய் என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்காக தான் மோஸ்ட்லி இருக்கும். வேர் ஹவுஸில் ஜென்ரல் ஒர்க்கரு, இல்லை கிளீனிங் ஜாப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் தான் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் சேலரி நல்ல சேலரி, ஹை சேலரி தான் வாங்கியிருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபியில் என்ன பொசிஷன், ஜாப் பொசிஷன் போட்டிருக்கோ அதில் தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஐபியில் என்ன சம்பளம் போட்டிருக்காங்களோ அந்த சம்பளத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதை நிறைய கம்பெனிகள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது வந்து எம்ஓஎம்க்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங் டேர்ம் பாஸ்லலாம் வந்து நிறைய பேரை எடுக்க முடியாமல் நிறைய கம்பெனிகள் இந்த டிபி பாஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேரை ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபி பாஸில் வந்து ஒரு ஆளை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எம்ஓஎம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை எடுக்கிறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கணும், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் தான் வந்து அங்கே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய கம்பெனி ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. ஃபேக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 3 மாதம் தான் இருக்கணும். ஆனால் நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்களுக்கு 4 மாதம் ஆக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு எம்ஓஎம்க்கு தம் பிரிண்ட் வைக்கிறதுக்காக போவீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்லேருந்து 3 மாதம் கணக்கு வரும். இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை 1 மாதம் அங்கே வேலை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தம் பிரிண்ட், அதாவது உங்களுக்கு ஐபியோட டேட் எக்ஸ்பிரி ஆக போகல அந்த டைமில் கொண்டு போய் உங்களுக்கு தம் பிரிண்ட் வைக்கிறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 4 மாதம் ஆயிடுது. இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் பண்ணதுனால, அது எம்ஓஎம்க்கு தெரிய வந்ததுனால கரெக்டாக ப்ராப்பராக யார் டிபி பாஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க, மீதி எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் டிபி பாஸ்லையுமே வந்துட்டு ரிஜெக்ஷன் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்களே டிபி பாஸில் அப்ரூவல் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதில் அப்ரூவல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இ பாஸுக்கு வரலாம். இ பாஸுக்கு வந்து எப்பயுமே ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதோட ரேஷியோ இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டரே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஜென்சி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட்டோ எஸ் பாஸோ ரொம்ப அதிகமாக வர்றதே கிடையாது. எந்த ஜாப்பை தொட்டாலும் இ பாஸு டிபி பாஸ், இந்த 2 பாஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அது என்ன முக்கியமான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ பாஸுக்கு டிபி பாஸுக்கு தான் வந்து கோட்டா அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த இ பாஸ்லேயே நிறைய பேரை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கம்பெனி சைட்டில் நிறைய பேருக்கு வந்து இ பாஸ்லாம் போடுறப்ப அதுலேயும் அதே தான், அதாவது டிபி பாஸில் என்ன மாதிரியோ அதே மாதிரி இ பாஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இந்த போஸ்டிங்கில் தான் அவங்கள எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்குது. இத்தனை பேருக்கு லெவி கட்டியிருக்கணும், இத்தனை சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்குது. ஒரு சில கம்பெனிகள்லாம் அது சரியாக ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணாமல் அப்ளை பண்ணுறதுனால ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி
ஒரு சில கம்பெனிகள்லாம் குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்கள கூட அந்த மாதிரி பாஸில் அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறதுனால ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஜூலை மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டான ரேஷியோ சொல்கிறேன், 10 பேருக்கு அப்ளை பண்ணால் ஒருத்தருக்கு தான் அப்ரூவல் ஆகுது. அது டிஇபி பாஸாக இருந்தாலும் சரி, இ பாஸாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. சரி, இப்போ ரிஜெக்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கர் சைட்லேருந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆர்டர்லேயே போட்டிருப்பாங்க. இ பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு சிங்கப்பூராக இருக்கணும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளார வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், இப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் இ பாஸில் அப்ளை பண்ண முடியாது. அந்த ஏஜென்ட் உங்களுக்கு திருப்பி வந்து அப்ளை பண்ணி கொடுத்தா தான் உண்டு. இல்லை அப்படின்னா உங்களால் திருப்பி அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண முடியாதுன்னா எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் வர்றதே ஃபர்ஸ்ட் டு சிங்கப்பூராக தான் இருக்கணும், அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கக்கூடாதுன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீசனால் உங்களால் திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை ரொம்ப கூட டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இ பாஸில் அப்ளை பண்ணாலும் டிஇபி பாஸில் அப்ளை பண்ணாலும் எந்த பாஸாக இருந்தாலும் ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட கமிஷன், அதாவது அட்வான்ஸ் முன்னாடி வாங்காமல் அப்ளை பண்ணுறதே கிடையாது. அப்படி நீங்கள் அட்வான்ஸ் வந்து ஏஜென்ட்டை பே பண்ணுறப்ப ஒரு பாஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சில ஏஜென்ட் வந்து அதை ரீஅப்பீல் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட், ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஅப்பீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு திருப்பி கையில் கொடுக்கல ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. எம்ஓஎம் சைட்டில் இவ்வளோ தான் பிடிக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பிடிக்க மாட்டாங்க, மேற்கொண்டு அவங்க கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகுது. நீங்கள் சிங்கப்பூரும் போகிறது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இங்கே கட்டின அமௌண்ட்டும் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் ஒரு ஜாபுக்கு, அது இ பாஸாக இருந்தாலும் சரி, டிஇபி பாஸாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும், கட்டுற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னு தெளிவாக கேட்டுக்கங்க. ரீசனபிளான அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதெல்லாம் ரிஜெக்டே ஆகாதுன்னு சொன்னால் கூட, இல்லை நீங்கள் ரீஃபண்ட் எவ்வளோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் ஃபுல் அமௌண்ட்டை கூட ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளையிங் சார்ஜ்னால் சரியான அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் அதிகமான தொகையை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 20,000 கட்டுறீங்கன்னா $200 அப்படின்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு சில ஏஜென்ட் 30,000 20,000 கட்டுறீங்க அப்படின்னா $300 பிடிச்சிக்கிறாங்க, 15,000லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான தொகையை பிடிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ரீசனபிளான அமௌண்ட்டு, கரெக்டான அமௌண்ட்டு அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. அப்போ என்னதாங்க இதுக்கு சொல்யூஷன்? அப்போ இ பாஸ் டிஇபி பாஸில் அப்ளை பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. நீங்கள் இந்த பஸ்ஸில் தான் போகணுன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனால் இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணல அமௌண்ட் கம்மியாக டிடெக்ட் பண்ணுற மாதிரியான ஏஜென்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றம் வருது, நிறைய பேருக்கு அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அதை பற்றியும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். பயப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தெளிவாக அப்ளை பண்ணுற ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர், நம்ம ரெஃபர் பண்ண ஏஜென்சிக்கு தான் வந்து அப்ளை பண்ணார். 3வது டைம், 2 டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு தடவை தான் வந்து அட்வான்ஸ் வாங்கினாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 தான் வாங்கினாங்க. 2 தடவை ரிஜெக்ட் ஆகி 3வது தடவை அப்ரூவலும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் கட்ட போகிற அமௌண்ட்லேருந்து அந்த 20,000 லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் அவர் கட்ட போகிறாரு, கூட எந்த காசுமே வாங்கலை. ஸோ இந்த மாதிரி ஜெனியூனாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக போக முடியும். இந்த மாதிரியான ஜெனியூனான லைசன்ஸ்டு ஏஜென்சியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் போடுறோம். மறக்காம போய் பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.